மிகவும் அன்பாய் ஆதரிக்கிற அண்ணன் ஜானன் அவருடைய குடும்பங்கள், அக்கா 2 பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரே நிமிஷம் நாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷத்தை நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு வேளைக்காக நாங்கள் நன்றியோடு, நல்ல சாயந்தர நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி, இந்த பிள்ளைகளுக்காய் பேசும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள பாய்ந்து செல்லும்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் பலனடையட்டும், ஒவ்வொரு சிந்தனைகளும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்துக்கு நேராய் திருப்பப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கேட்கப்படுகிற எல்லா வார்த்தைகள் எங்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கு நேராய் உருவாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என்னோடு மொழிபெயர்க்கிற சகோதரனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் இந்த நாளில் செய்திக்காரை நாங்கள் ஆயத்தப்படும் போது தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு கர்த்தருடைய ವಾರ್ತೆ. ಇವತ್ತು ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಆಯತ್ತ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಮಾತು. இந்த செய்தியின் ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, ಈ ವಚನ ಈ ವಿಷಯ செய்திಗೆ ಆಧಾರವಾಗಿ ಕೊಟ್ಟರು யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், யாக்கோபிನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 17. ವಚನ 17. முதல்ல தமிழ்ல படிப்போம், அப்புறம் தொடர்ந்து நம்ம ஆங்கிலத்தை சரி கன்னடால படிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையாய் பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கன்னடால படிக்கலாமா? கேக்குறீங்களா? யாக்கோபு 5ನೇ ಅಧ್ಯಾಯ, ಯಾಕೋಬನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18. யாக்கோபு 5:17. யார் எத்தனை பேர் யார் ஆமென். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆமென் சொல்லலாமா? ಎಲಿಯಾ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇದ್ದ. ನಮ್ಮ ರೀತಿ ಎಲ್ಲರ ರೀತಿಯೂ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ. வசனம் சொல்லுகிறது மழை பெய்யாதபடி, ಮಳೆ ಬರದೇ ಇರೋ ರೀತಿ எலியா 3 வருஷம் 6 மாசம் ஜெபிச்சார். ಎಲಿಯನು 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಜಪ ಮಾಡಿದ. வசனம் சொல்லுகிறபடி எலியாவுக்கு என்ன பாடு? ವಚನ ಹೇಳೋ ರೀತಿ ಎಲಿಯನಿಗೆ ಏನು ஏன் 3 வருஷம் 6 மாசம்? ಯಾಕೆ 3 ವರ್ಷ 6 வருஷம் ஜெபிச்சிருக்கலாம்ல? ಯಾಕೆ 1 ವರ್ಷ ಜಪ ಮಾಡಿದ? ஏன் 3 வருஷம் 6 மாசம்? 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ. எழுப்புதலுக்காய் தேவன் பயன்படுத்தின ஒரு மகாபரிய தேவ மனுஷன் அந்த எலியா. ಅವನು ರಿವೈವಲ್ಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ ಮನುಷ್ಯ. அந்த எலியாவை குறித்து தான் இந்த நாள்ல நாம் பார்க்க போறோம். எலிய தீர்க்கதரிசிய பகையனை ಇವತ್ತು ನೋಡೋಣ ಇದ್ದೀವಿ. தூரமா இருக்கிற நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துறீங்களா? தூரத்துல ಮುಂದೆ வாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், ப்ளீஸ் வாங்க. ಮುಂದೆ ಬನ್ನಿ. கொஞ்சம் வாங்க, பின்னாடி இருக்கவங்க வாங்க ப்ளீஸ். சரி, ಮುಂದೆ ಬನ್ನಿ ಅಕ್ಕ, ಮುಂದೆ ಬನ್ನಿ. ಇಲ್ಲಿ ಬಂದು வாங்க, முன்னாடி வாங்க. பாப்பா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு முன்பாக 899 850 வருஷம் வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் இந்த எலியா. கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்பதாக ஏறக்குறைய 900 850 50 வருஷத்துக்கு உட்பட்ட வருஷ காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி இந்த எலியா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ 800 900 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ಈ ಎಲಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಹುಟ್ಟಿದನು. இவர் வாழ்ந்த நாட்கள்ல இருந்த ராஜா ஆகாப் ராஜா. ಇವನು ಜೀವಿಸ್ತಾ ಇರಬೇಕಾಗಿರುವಾಗ ಆಗಾಬ್ ಎನ್ನುವ ರಾಜ ಇದ್ದ ದೇಶದಲ್ಲಿ. அவருடைய மனைவி எசபேல். ಅವರ ರಾಜನ ಹೆಂಡತಿಯವರ ಹೆಸರು ಬಂದು ಎಸಬೇಲ್. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எசபேல் ஒரு பொல்லாத ஒரு பெண். ನಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಎಸಬೇಲ್
கெட்ட அந்த ஆவி. ஏன்னா கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து இந்த ராஜா திருமணம் பண்ணி அந்த அம்மாவை உள்ள கூட்டிட்டு வந்தார். ಯಾಕಂದ್ರೆ ಯೆಸಬೇಲನವರು ದೇವರನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಇರೋ ಜನಾಂಗದವರು. இப்போ அவರನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. இப்போ என்ன நடக்குது? எசபேல் யார தொழுதுட்டு இருந்தாங்களோ, ಈಗ ಯೆಸಬೇಲ್ ಅವರು ಯಾರನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ತಿದ್ರು அவங்க கானானிய தெய்வங்களை பின் தெய்வங்களை தொழுகிற ஒரு காரியத்தை செய்கிற ஒரு பெண்ணாய் அவங்க ಕಾನಾನಿಯರ ಅಥವಾ ಬೇರೆ ಮಾರ್ಗವನ್ನು ಅವರು ಸ್ವೀಕರಿಸುವ ಸ್ತ್ರೀಗಳಾಗಿದ್ರು. இவங்க பாகால தெய்வமாய் வணங்குகிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. பாகாಲನ್ನ ದೇವರಾಗಿ ಅನಿಸಿಕೊಂಡಿರೋ ಜನಗಳು. இது பின்னாட்கள் எப்படி ஆச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பாகாலுக்கு பின்னால போக ஆரம்பிச்சாங்க. ಹಾಗೆ ಬರ್ತಾನೆ ಈ ಹಿಂದುಗಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬರುವ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಆ ಪಾಹಾಲ್ಗಳ ಹಿಂದುಗಡೆ ಹೋಗೋ ಜನಗಳಾಗೋದ್ರು. அந்த ஜனங்கள் இந்த பாகால்களுக்கு பலியிடுறத ஒரு வழக்கமா வைக்க தொடங்கிட்டாங்க. ಆ ಜನಗಳು ಈ ಪಾಹಾಲ್ಗೆ ಬಲಿ ಇಡ್ತಾ ಇದ್ರು. பாகால்களுக்கு ஆராதனை செய்யறத ஒரு பழக்கமா கொண்டு வந்தாங்க. ಬೇರೆ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಈ ಅಭ್ಯಾಸವನ್ನು ಪಡ್ಕೊಂಡ್ರು. இத தடுக்க வேண்டிய ராஜா தடுக்கவே ಇಲ್ಲ. ಇದನ್ನ ತಡೆಗಟ್ಟಬೇಕಾಗಿರುವ ರಾಜ ತಡೆಗಟ್ಟಿಲ್ಲ. கர்த்தர் பார்க்கிறார். ಇದನ್ನ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. நம்முடைய ஸ்தானத்துல ஒரு மனுஷனை எழுப்புறார். ತನ್ನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅದರ தேசம் சோரமாய் இருக்கிறது. ಅದರ ತಡೆಗಟ್ಟಲಿಗೆ ತನ್ನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு பின்பாக போயிட்டு இருக்கிறாங்க. ಜನಗಳು ವಿಗ್ರಹಗಳ ಹಿಂದೆ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப கர்த்தர் பார்க்கிறார். ಈಗ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். ಆ ಜನಗಳನ್ನ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಸುವ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் எலியா. ಆ ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯನೇ ಎಲಿಯಾ. இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಅಂದ್ರೆ பாகால் அப்படிங்கிற தெய்வத்தை, ಬಾಹಾಲ್ ಅನ್ನುವ ಒಂದು ದೇವರನ್ನು ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வமா நம்பி இருந்தாங்க. ಆ ಬಾಹಾಲ್ ಬಂದು ಆಶೀರ್ವಾದದ ದೇವರು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ರು. மோட் அப்படிங்கிற தெய்வம் அந்த காலத்துல இருந்தது. ಮೋಟ್ ಅನ್ನ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದು இந்த தெய்வத்தை மரணத்தின் தெய்வம் அப்படின்னு நம்பினாங்க. ಆ ದೇವರ ಮರಣದ ದೇವರು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ರು. அந்த காலத்துல ஒரு புராண வழக்கங்கள் இருந்துதான். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ನಡವಳಿತು. 7 வருஷம் மழை பெஞ்சு ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னா, 7 ವರ್ಷ ಮಳೆ ಹುಯ್ದು ಆಶೀರ್ವಾದ ಇತ್ತು ಅಂದ್ರೆ, அந்த பூமி பலனை கொடுத்துச்சு அப்படின்னா, ಆ ಭೂಮಿ ತನ್ನ ಫಲವನ್ನು ಕೊಟ್ರೆ பாகால் தெய்வம் அப்படின்னு நம்புவாங்க. ಬಾಹಾಲನ್ನು ದೇವರು ಅಂತ ತಿಳಿಸ್ಕೊತಾರೆ. 7 வருஷம் மழை இல்லாம வறட்சி இருந்துச்சுன்னா, 7 ವರ್ಷ ಮಳೆ ಇಲ್ಲದೆ ತುಂಬಾ ಬರಗಾಲವಾಗಿದ್ರೆ அங்க மோட் அப்படிங்கிற தெய்வமா வணங்குவாங்க. ಮೋಟನ್ನ ದೇವರಾಗ ಆಚರಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. 7 வருஷம் ஆசீர்வாதம் நம்பினாங்க. 7 ವರ್ಷದ ಆಶೀರ್ವಾದ ಒಂದು 7 வருஷம் மரணம் நம்பினாங்க. 7 ವರ್ಷದ So, ಮರಣ இது சரி பாதி 3 வருஷம். ಇದರ ಸರಿ கர்த்தர் தம்முடைய மனுஷனை எழுப்பி இருக்கிறார். ಇದರ ಸರಿಯಾದ 3 வருஷத்துல ಇದನ್ನ ಎಲಿಯಾವನ್ನು ದೀರ್ಘದರ್ಶನ ಎತ್ತಿಸಿದ್ರು. எலியாவை கொண்டு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்தியை கேட்க ಆ போறோம். ಎಲಿಯನ್ನು ಕೊಂಡು ಮಾಡಿದ ಅದ್ಭುತವನ್ನು ಇವತ್ತು ನೋಡಲಿದ್ದೀವಿ. தேசம் முழுவதும் சோரமான ஒரு நேரத்துல ದೇಶ ಪೂರ್ತಿರೋ ಎಲ್ಲ ಜನಗಳು ಹಿಂದೆ ಪಾಹಾಲ್ಗಳಿಂದ ಹೋಗಿದ್ದಿಂದ ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி இருக்கிறார். ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯರು ತಂದುಕೊಟ್ರು. யார் அந்த மனுஷன் தெரியுங்களா? ಯಾರ ಮನುಷ್ಯ ಗೊತ್ತಾ? நீங்கதான். நீங்கதான். உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, நீங்கதான். உங்க மேல ஆண்டவர் அதிக பிரியமா இருப்பதினால்தான் ನಿಮ್ಮ ಹತ್ರ ದೇವರು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರೋದ್ರಿಂದ எங்களால இந்த வசனங்களை வாங்கிட்டு அமைதியா இருக்கவே முடியல. ನಮ್ಮಲ್ಲಿ ಈ ವಚನಗಳನ್ನು ಇಳಿಸಿಕೊಂಡು நிற்கும் போது, நடக்கும் போது, பேசும்போதெல்லாம் ನಾವು ನಿಂತು ನಡೆದು ಹೋಗಬೇಕಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தை பலமா எங்களுக்கு நேராக வந்து கொண்டே இருந்தது. ಬಲವಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ கர்த்தர் உங்களை ஊழியர்களா இந்த இடத்துல பயன்படுத்த விரும்புகிறார். ದೇವರನ್ನು ಸೇವಕರಾಗಿ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. எலியாவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார்னு பின்வரும் வசனங்களை பார்க்க போறீங்க. ಯಾವ ರೀತಿ ಅವರು ಉಪಯೋಗಿಸಿದ್ರು ಅಂತ ಬರೋದು அந்த தேவன் உங்களை பயன்படுத்த ಅದೇ போகிறார். ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕಂದ್ರೆ காலம் சமீபமா இருக்கிறது. ಕಾಲ ತುಂಬಾ இயேசு சீக்கிரம் வர போகிறார். ಸಮಯ ಕಮ್ಮಿ ಇದೆ. அதற்கு முன்பாக என்னுடைய ஜனங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தும்படி ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಎಲ್ಲಾ ಜನಗಳನ್ನು ಆಯತ್ತಪಡಿಸಬೇಕು. முன் வரிசையில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களாய் ಮುಂದಿನ ವರ್ಷದಲ್ಲಿರೋ ಜನಗಳಾಗಿ உங்களை தெரிந்து கொண்டிருப்பதினாலே ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವುದರಿಂದ இந்த நாளில் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು நீங்க ಕೂರಿಸಿದ್ದಾರೆ. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் இங்க வந்து போறல. ನೀ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ஒரு கழுதையை தேடி போன சவுல போல ஏதோ சாதாரணமா வந்தீங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாள் ஒரு அழைப்பை கொடுத்து உங்களை உறுதிப்படுத்தி இந்த நாள் அனுப்ப போகிறார். ಏನೋ ಒಂದು ಹುಡುಕಾಡೋದ ಮನುಷ್ಯ ರೀತಿ ಅಲ್ಲ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತಗೊಂಡು சவுல் என்ன நினைச்சாரு? கழுதை தேடி போறேன்னு போனாரு. ಮನುಷ್ಯ ಕತ್ತಲೆ ஆனா சவுலுக்கு அங்க ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டிருந்தது. ಅಲ್ಲೊಂದು ಅಭಿಷೇಕ ಅವನಿಗೆ அந்த ಕೊಡಬೇಕು. தேவன் இந்த மதியான நேரத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ಆ ದೇವರು ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು நீங்க ಕರೆಸಿದ್ದಾರೆ. ಸ್ವಲ್ಪ ஜனமா இருக்கலாம். You are something special to God. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಜನವಾಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ನೀವು ತುಂಬಾ ಸ್ಪೆಷಲ್ ದೇವರಿಗೆ. இப்ப இந்த எலியாவின் சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். ಎಲಿಯವನ್ನು ವಿಷಯವನ್ನು ನೋಡೋಣ. தொடர்ந்து படிக்கலாம். 1 ராஜாக்கள் ಒಂದು ಅರಸರು 17வது அதிகாரம் 17 வசனம் 1
ರಾಜಾಕಲ್ 17வது அதிகாரம் வசனம் ಅರಸರು 17 ಅಧಿಕಾರ 1ನೇ ವಚನ. கீலேயாத்தின் குடிகளே, எஸ் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கன்னடால படிக்கிறீங்களா? ಗಿಲ್ಯಾದಿನ ಪ್ರವಾಸಿಗಳಲ್ಲಿ ತಪ್ಪಿಸ್ಥನಾದ ಎಲಿಯನ ಎಂಬವನು ಅಹಾಬನಿಗೆ, ನಾನು ಸನ್ನಿಧಿವೇಶ ಮಾಡುತ್ತಿರುವ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನಾಣೆ, ನಾನು ಸೂಚಿಸಿದ ಹೊರತು ಇಂದಿನಿಂದ ಕೆಲವು ವರ್ಷಗಳವರೆಗೂ ಮಳೆಯಾಗಲಿ ಮಂಜಾಗಲಿ ಬೀಳುವುದಿಲ್ಲ ಅಂದಾನು. கீலேயாத்தின் குடிகளே, திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி. கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். கீலேயாத்தின் குடிகள் அப்படின்னா அந்த கீலேயாத்தின் குடிகளுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. கீலேயாத் இருக்கு இல்லையா? ಈ ಕೀಲೇಯಾತ್ ಅನ್ನೋದು ಒಂದು ಜಾಗ. ಆ ಜಾಗದಲ್ಲಿರೋ ಜನಕ್ಕೆ ಒಂದು ರೀತಿಯಾದ ಒಂದು ಗುಣ ಇದೆ. கீலேயாத்தின் தைலம் அநேக மருத்துவமான காரியங்களுக்கு பயன்படுகிறது. ಈ ಕೀಲೇಯಾತಿನ ಔಷಧಿ ಗೊತ್ತಲ್ಲ ನನಗೆ, ಕೀಲೇಯಾತಿನ ಔಷಧಿ ಅಂತ ಬರುತ್ತೆ. அதே போல கீலேயாத்தின் குடிகளில் இருக்கிறவங்க, அதாவது கீலேயாத்தின் ஜனங்கள், ಆ ಔಷಧಿ ತುಂಬಾ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗಿರುತ್ತೆ. அநேகரை ಆ ಜಾಗದಲ್ಲಿ குணப்படுத்துகிற ಕೀಲೇಯಾತಿನ ಜನಗಳು ಆ ಕೀಲೇಯಾತಿನ ಔಷಧಿಯಿಂದ அநேகரை குணப்படுத்துகிற பலப்படுத்துகிற குணத்தை உடையவர்களாக இருந்தார். எல்லா ಜನವನ್ನು ರೋಗದಲ್ಲಿರೋರನ್ನ ಗುಣಪಡಿಸುವ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದ ಆ ಸ್ಥಾನ ಗಿಲೆಯಾತು. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் எலியாவை எழுப்புகிறார். ಆ ಜಾಗದಿಂದಾನೇ ಎಲಿಯನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ இப்போ ದೇವರು. எலியா ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் போய், ಈಗ ರಾಜನ ಮುಂದ್ಗಡೆ ಹೋಗಿ ಎಲಿಯ ಹೋಗಿ, என்னுடைய வாக்கினாலே அன்றி ನನ್ನ ಮಾತಿನ இந்த வருஷத்துல மழையும் ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಳೆ பனியும் ಮಂಚು பெய்யலாது இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ಅದು ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார்? ಯಾಕೆ ಆ ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ? 7 வருஷம் மழை பெய்ஞ்சா அந்த பாகல் ஜெயிச்சிரும். 2 ವರ್ಷ ಅಥವಾ 3.5 ವರ್ಷ 7 வருஷம் மழை பெய்ஞ்சா மோட் தான் தெய்வம் சொல்லி ஜனங்க அதுக்கு 7 ವರ್ಷ ಅದು ನಡೆದೋಯ್ತು ಅಂದ್ರೆ ಪಾಹಾಲು ಉಂಟಾಯ್ತದೆ. இப்ப கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படணும். ಈಗ ದೇವರ ಅದ್ಭುತ ನಡಿಬೇಕು. இப்ப ஆண்டவர் எலியாவை கொண்டு எழுப்புகிறார். ಈಗ ದೇವರು ராஜாவுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தையை சொல்லும்படி ರಾಜನಿಗೆ ಮುಂದೆ எலியாவை கர்த்தர் தைரியப்படுத்தி ರಾಜನ ಮುಂಭಾಗಿ ಹೋಗಿ ಆ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸಕ್ಕಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ತಿಳಿಸಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. கர்த்தர் கொடுத்த பலத்தையோடு ದೇವರು ಕೊಟ್ಟ ಬಲದಿಂದ ಹೋಗ್ತಾನೆ. ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று சொல்றாரு, ರಾಜನಿಗೆ ಮುಂದೆ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ, இந்த வருஷம் மழை பெய்யாது, ಈ ವರ್ಷ ಮಳೆ இந்த வருஷம் பனி பெய்யாது ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಂಚು ಬರಲ್ಲ சொல்லிட்டு போயிடுறாரு. ದೇವರು ಕೊಂಡಾಯ್ತಾನೆ. தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம், ದೇಶದಲ್ಲಿ ತುಂಬಾ எங்கும் தண்ணி இல்ல. ಏನು ಇಲ್ಲ. ஆனா எலியாவை ஆண்டவர் கொண்டு போய் கேரி தாற்றங்கரையில போஷிக்கிறார். ಆದ್ರೆ ಎಲಿಯನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗಿ தன்னுடைய ஊழியக்காரன அழகா ஆண்டவர் நடத்துகிறார். ಆ ಕೇರಿತನ ನದಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವನ್ನ ಬಲಿಸ್ತಾರ. ಅವನ್ನ கால சாயந்தரம் 2 வேளை நல்ல ஆகாரம் கொடுக்கிறாரு. அவருக்கு ಕಾಗದಿಂದ ಬಂದು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. அப்பவும் இறைச்சியும் அங்க தண்ணி இருக்கிறவருக்கு கொடுக்கப்படுகிறது. ಬೇಕಾಗಿರೋ ಎಲ್ಲಾ ಮಾಂಸಗಳನ್ನು ತಂದು ಕೊಡೋ ರೀತಿ ಆ ಕಾಗನ ಸೃಷ್ಟಿಸ್ತಾರೆ. வசனம் சொல்கிறது, சில நாட்கள் சென்ற பிறகு ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು ಹೋದ್ಮೇಲೆ அந்த விதவை வீட்டுக்கு போறார். சாரிபாத் விதவை வீட்டுக்கு போறார். ಅಲ್ಲಿಂದ ತಿರ್ಗಾ ಸಾರಿಬಾತಿಂದ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. கர்த்தருடைய மனுஷனை நம்ம ஏற்றுக்கிறாங்க. ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವ ಒಂದು ವಿಧವೆ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏರ್ಸ್ಕೊತಾರೆ. இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர் அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்குள்ள போறாரு. ಈಗ ಕರ್ತರ ಮನುಷ್ಯ ಎಲಿಯ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ. இப்ப அந்த வீடு வறுமையினால் நிறைந்திருக்கிறது. ಆ ವಿಧವೆಯ ಮನೆ ತುಂಬಾ ಕಷ್ಟದಿಂದ ಇದ್ದಾರೆ. இப்ப கர்த்தருடைய மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. ಈಗ ಆ ಮನುಷ್ಯ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗ್ತಾನೆ. எலியா தேவனுடைய வார்த்தையாய் தேவனுடைய கரத்தால் இணைக்கப்பட்ட மனுஷனாய் ஆசீர்வாதத்தை சுமந்தவராய் இந்த இடத்துக்குள்ள போகும்போது ಎಲಿಯ ದೇವರ ಮನುಷ್ಯನಾಗಿ ದೇವರ ಅಭಿಷೇಕದಿಂದ ಆ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ அந்த இடத்துல கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படுது. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಕರ್ತರ ಅದ್ಭುತ ನಡೀತದೆ. பஞ்ச காலம் முழுவதும் அவர்களை போஷிக்கத்தக்கதாக ಆ ಕಾಲ ಆ ಬರಗಾಲ ಮುಗಿಯೋ ತನಕ ಅವರನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡಬೇಕಾಗಿ கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ದೇವರು ಅವ್ರ ಮನೆಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. மாத்திர அல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, எலியாவு சில காலம் அங்கு தங்கும்படி போஷிக்கும்படி அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய உதவி கிடைக்கிறது. ಎಲಿಯನನ್ನು ಅದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಪೋಷಣೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಿ ಆ ಎಲ್ಲ ಆಹಾರ ಕೊರತೆಗಳನ್ನು ದೇವರು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದ್ರು. சில நாட்கள் சென்ற பின்பு ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಹೋದ್ಮೇಲೆ அந்த சகோதரியினுடைய மகன் மரணத்துக்கு ஏதுவாய் வியாதிப்பட்டுகிறார். ಆ ಮಗಳ
ಸ್ವಂತ ಮಗ ಮರಣಕ್ಕೆ ಏದಾನ ವ್ಯಾಧಿ ಪಡುகிறார். ತುಂಬಾ ರೋಗದಿಂದ ಅವನು ಮರಣ ಹೊಂದುವ ರೋಗದಿಂದ ಅವನು ಪಡಿಸ್ತಾನೆ. இப்ப எலியா போய் அந்த மகனுக்கு நான் ஜெபிக்கும் போது, ಈಗ ಎಲಿಯ ಹೋಗಿ ಆ ಮಗನ ಮೇಲೆ ಕೈ விழுந்து ஜெபிக்கும் போது, ಅವನ ಮುಖವನ್ನು ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಜಪ ಮಾಡಬೇಕಾರೆ கர்த்தருடைய அற்புதம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ಕರ್ತನ ಅದ್ಭುತ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೆ. தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். ದೇವರು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. வசனம் 1 ராஜாக்கள் 17:24 சொல்லுகிறது. 1 ಅರಸರು 17:24 1 அரசர் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இது நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எலியா கர்த்தருடைய மனுஷன் என்றும் அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தரால் சொல்லப்படுகிற வார்த்தை என்றும் ಜನங்க அறியತಕ್ಕதாக ದೇವರ ಅದ್ಭುತ செய்கிறார். ಆ ಎಲಿಯನ ಮಾತು ದೇವರ ಮಾತು ಅನ್ನೋ ಆ ರೀತಿ ಜನಗಳು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ಆ ವಿಷಯಗಳಲ್ಲಿದೆ. ஏன்னா எலியா செய்த ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பாகவும், ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಮನುಷ್ಯ ಮಾಡುವ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳ ಹಿಂದ್ಗಡೆ கர்த்தருடைய சமூகத்துல கருத்தாய் ஜெபிச்சு தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய்தார். ಕರ್ತರ ಪಾದದಲ್ಲಿ ಆ ಕೂತು ಅವನು ಕೇಳಿ ಅದನ್ನ ಮಾತ್ರ ಮಾಡುವನಾಗಿದ್ದ. இப்போ முதல் வசனத்துக்கு போவோம். ಈಗ ಮೊದಲನೇ ವಚನಕ್ಕೆ எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த போதும், ಎಲಿಯ ನಮ್ಮ ರೀತಿ ಒಂದು மழை வராதபடி ಎಲಿಯ ನಮ್ಮ ರೀತಿ ಒಂದು ಕಷ್ಟಪಡುವ 3 வருஷம் 6 மாசம் ஜெபிச்சான்னு ಮಳೆ சொல்லுது. ಬರದ ರೀತಿ 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ. இப்ப ஏறக்குறைய 3 வருஷம் ஓடிச்சு. ಈಗ 3 ವರ್ಷ ಹೊಂಟಾಯ್ತು. இப்ப தொடர்ந்து எலியா ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಜಪ இப்ப ಮಾಡ್ತಾ கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு மீண்டும் உண்டாகி, ಈಗ ಎಲಿಯನಿಗೆ ದೇವರ ವಚನ ತಿರುಗಾ ಬರ್ತದೆ. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பின்னு சொல்லி. ಈಗ ನೀನು ಹೋಗಿ ಆಗಾಬನಿಗೆ ಹೋಗಿ ನಿನ್ನನ್ನು ತೋರಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இவர் போய் இதனை ஆகாபுக்கு காண்பிக்கும் போது ಈಗ ಈಗ ಎಲಿಯ ಹೋಗ್ತಾನೆ ಆಗಾಬನನ್ನು ಹೋಗಿ. ஆகாப் கேட்கிறாரு, ಆವಾಗ ಆಗಾಬ இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர் நீதானோ அப்படின்னு சொல்லி. ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಅಷ್ಟು ಜನಗಳನ್ನು ತುಂಬಾ ಭಯಪಡಿಸಿದ್ರು. இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர் நீ அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳನ್ನು ಭಯಪಡಿಸಿದವ ನೀನೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆகாப் சொல்றாரு, ಆಗ எலியா ಆಗ சொல்றாரு, ಎಲಿಯ ಹೇಳ್ತಾರೆ, நான் இல்ல, ನಾನಲ್ಲ, நீ ஆண்டவருக்கு விரோதமான தெய்வங்களை வணங்கி நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் ನೀನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋಗಿ ಪಾಪಗಳಿಂದ ಹೋಗಿದ ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರು நீங்க தான் பாவம் செஞ்சீங்க. ನೀವೇ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ರಿ. இப்பொழுது ಇವಾಗ எல்லா ஜனங்களையும் ಎಲ್ಲ ಜನರನ್ನು பலிபீடத்துக்கு நேராய் கூட்டு ஆயத்தப்படுத்த ಬಲಿಪೀಠದ ಮುಂದೆ ಎಲ್ಲವೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேலை என்ன தெரியுமா? ದೇವರು ನಮ್ಗೆ ಕೊಡೋ ಕೆಲಸ உலகத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನಗಳಿದ್ದಾರೆ. இத்தனைகளுக்குள்ள பாடுகளுக்குள்ள இயேசுவை அறியாத இடத்துல இருக்கிறாங்க. ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ನೊಂದು அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு, ಎಲ್ಲ ಕಷ್ಟದಲ್ಲಿ இன்னொன்னு எதுவும் இல்லாத கூட்டமும் இருக்கு. ಎಲ್ಲ ಏನು ಇಲ್ಲದೆ ಇರೋ ಕೂಟನೂ ಅದೇ, ಎಲ್ಲ ಇರೋ ಕೂಟನೂ ಇದೆ. இந்த 2 பேருக்கு இல்லாத என்ன தெரியுமா? இயேசு இல்ல. ಈ ಎರಡು ಕೂಟಕ್ಕೂ ಯಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯೇಸು இவர்களுக்கு ಇಲ್ಲ. இயேசுவை காண்பிக்கிற இடத்துல தான் அந்த எலியா இருக்கிறாரு. ಇವರಿಗೆ ಯೇಸುವನ್ನು ஒரு ತೋರಿಸಿ இயேசுவை காண்பிக்கிற இடத்துல நீங்க நீங்களும் நானும் உட்கார்ந்து ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸುವ ಜಾಗದಲ್ಲಿ அநேக ஜனம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மரணத்துக்குள்ள போறாங்க, தற்கொலைக்குள்ள போறாங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ಈಗಿನ ಜನಗಳು ತುಂಬಾ ದೇವರ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ತನ್ನ ಮಾಹಿಸಿಕೊಳ್ಳುವ ಅಥವಾ ಜ್ಞಾನ ಹಾಕೊಳ್ಳುವ ಆ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಒಳಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற ஊழியம் தான் எலியாவுக்கு. ಅವರನ್ನು ದೇವರ ಪಾಲು ತಿರುಗಿಸುವ ಕೆಲಸವೇ ಈ ಎಲಿಯನ ಕೆಲಸ. இப்ப ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறார். ಈಗ ದೇವರ ಕಡೆ ಎಲ್ಲ ಜನಗಳನ್ನು ಎಲಿಯ ತಿರುಗಿಸ್ತಾರೆ. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல வசனம் 18ನೇ ಅಧ್ಯಾಯ 18 வசனம் 30. ವಚನ 30. இப்ப ஜனங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு எலியா ஜனங்களை எல்லாம் பலிபீடத்துக்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ಈಗ ಎಲ್ಲಾ ಜನಗಳು ಕೆಟ್ಟೋಗಿರೋ ಜನ ಚೆನ್ನಾಗಿರೋ ಜನ ಎಲ್ಲರೂ இப்ப ஜனங்கள் பலிபீடத்துக்கிட்ட வராங்க. ಈಗ ಬಲಿಪೀಡ ಹತ್ರ ಜನಗಳು ಬರ್ತಾರೆ. இப்ப பலிபீடம் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுறாரு. ಈಗ ಅಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಆ ಬಲಿಪೀಡವನ್ನು ತಿರ್ಗಾ ಕಟ್ತಾರೆ. இந்த பலிபீடம் எதற்கு அடையாளமா இருக்கு ಆ தெரியுமா? ಬಲಿಪೀಡ ಯಾವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ ಗೊತ್ತಾ? நம்முடைய ஜெப வாழ்க்கை, ನಾವು ಯಾವಾಗ ಪ್ರೇಯರ್ ಲೈಫ್ ಇದೆ, நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு, ನಮಗೂ ದೇವರಿಗೆ ಇರುವ ಆ நம்முடைய ಸಂಬಂಧ, prayer activities, ரெகுலரா நம்ம பண்ணுற அந்த activities, ದಿನಸರಿ ನಾವು ಮಾಡುವ
ரெகுலரா ஆண்டவருக்கு செய்கிற ஊழியங்கள் ನಾವು ದಿನಸರಿ ಮಾಡುವ ಸೇವೆ இதை எலியா முதல்ல பண்படுத்துகிறார். அந்த பலிபீடத்தை முதல்ல செட் பண்ணிடுறார். ಅದನ್ನ ಸರಿ ಮಾಡಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ತಾರೆ. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளை ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವ நாம் முதலாவது செய்ய வேண்டியது நாம் இழந்து போன ஜெப வாழ்க்கையை கட்டுமடி கர்த்தர் இந்த மதியான நேரத்தில் நாம் இணைத்திருக்கிறார். ನಾವು ಮೊದಲಾಗಿ ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ஏன்னா உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ 1,00,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இதை சுத்தி இந்த ஹன்னூர் பகுதியை சுற்றி 1,00,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. 1,00,000 ಜನಗಳ ಮೇಲೆ ಈ ಹನೂರು ಪಟ್ಟಣ ஜனங்களை தேவன் பக்கமாய் கூட்டி சேர்க்கிற வேலையை செய்யும்படிதான் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ಈ ಜನಗಳನ್ನು ದೇವರ ಪಾದ ಸೇರಿಸಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು அதற்கு ಆರಿಸಿದ್ದಾರೆ. நம்முடைய வாழ்க்கையில அஸ்திவாரமாய் இருக்க வேண்டியது ஜெபம். ಈ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಈ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ನಮಗೆ உங்க ಬೇಕಾಗಿರೋ ஜெப வாழ்க்கை பலப்படும் போது, ನಿಮ್ಮ ಪ್ರೇಯರ್ ಲೈಫ್ ಸ್ಥಿರಪಡಬೇಕಾದ್ರೆ, உங்களுடைய ஆராதனைகள் பலப்படும் போது, உங்களுடைய worship உங்களுடைய ஆராதனை பலப்படும் போது, ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ಬಲಪಡಬೇಕಾದ್ರೆ, நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க நடக்கும்போது, ಒಂದೊಂದು ದಿವಸ ದೇವರ ವಚನ ಪ್ರಕಾರ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீ சொல்லும் நான் கேட்கிறேன்னு சொல்லி போகும்போது எலியாவை போல ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಎಲಿಯನ ರೀತಿ ಅವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವ ಜನವಾಗಿ ಇದ್ದಾಗ, நீங்க பேசும்போது ஜனங்க உங்க பக்கத்துல வருவாங்க. ನೀವು ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ அவர்களை ಜನರು பண்படுத்துகிற இடத்துல தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை வச்சிருக்கிறார். ಸ್ಥಿರಪಡಿಸುವ உங்களை இந்த ಜಾಗದಲ್ಲಿ வேலையை நீங்கள் ஊழியக்காரராய் பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ಸೇವಕರಾಗಿ ನೋಡಬೇಕಾಗಿ நீங்க ஏதோ கூட்டத்துக்காக வரல. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய அழைப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி ನಿಮ್ಮ இருக்கிறார். ಮೇಲೆ ಒಂದು ಕರೆ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಕರೆಯನ್ನು ತಂದು ಅವರು ತಕ ಬಂದಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿಗೆ. இப்போ அந்த பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. ಆ ಬಲಿಪೀಠನ ಈಗ ಸ್ಥಿರಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படியே பின்னாடி மறுபடியும் படிங்க அதே வசனத்தை. ಅದೇ ವಚನ ಕಂಟಿನ್ಯೂಷನ್ 31:18-31. உனக்கு இஸ்ரவேல் அடுத்தது தகர்க்கப்பட்ட பலிபீடம், அதுக்கு அடுத்தது இந்த பலிபீடத்தை கட்டுறார் எலியா. செட் பண்ணிட்டு, சோ நீங்க என்னன்னா உங்க ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துறீங்க. இதை கட்டணும். ஒவ்வொரு நாளும் இதை பிராக்டிஸ் பண்ணணும். இந்த ஒவ்வொரு நாளும் உங்க ஜெப வாழ்க்கை அதிகமாக தான் இந்த பலிபீடம் கட்டப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளிலே உங்களுடைய தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை கர்த்தர் செப்பன் எடுக்கிறார். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ಬಲಿಪೀಠಗಳು, ನಿಮ್ಮ ಜಪ, ನಿಮ್ಮ ಸ್ಥಿರಪಡಿಸುವಾಗ, ನಿಮ್ಮ ಪ್ರೇಯರ್ ಲೈಫ್ ನ ಸ್ಥಿರಪಡಿಸುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು இப்போ பலிபீடத்தை ஆண்டவர் கட்டுகிறார். ಈಗ ಬಲಿಪೀಠ இப்போ உங்க ದೇವರು ஜெப வாழ்க்கை பில்டப் ஆயிட்டே இருக்கு. ನಿಮ್ಮ ಪ್ರೇಯರ್ ಲೈಫ್ ಬಿಲ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. அடுத்தது மூணாவது காரியம் என்ன தெரியுங்களா? ಮೂರನೇ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, பலிபீடத்தின் மேல விறகுகள் அடிக்க வைக்கிறாங்க. ಆ ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಈ ಬೆಂಕಿ ಆರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕಟ್ಟೆಗಳನ್ನ ಇಡ್ತಾರೆ. சோ அந்த விறகுகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. விறகுகள் என்றால் பாரம். ಆ ಕಟ್ಟೆ ಅಂದ್ರೆ ಭಾರ ಅಂತ ಒಂದಿದೆ. அப்புறம் விறகுகள் என்றால் வந்து எப்படி சொல்றதுன்னா, அதாவது விறகுகள் வந்து ஒரு அவயவத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு அனுபவம். அதாவது ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து வெட்டி அந்த விறகு எடுத்து முன்னாடி போடுறாங்க. ಸಪರೇಟ್ ಆಗಿ ಇಟ್ಟಿರುವ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವ ಆ ಕಟ್ಟೆ ಏನು ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೆ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಇಟ್ಟಿರುವ ಕಟ್ಟೆ. ಸಪರೇಟ್ ಮಾಡಿಸಿದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತದೋ ಆ ರೀತಿ. புலம்பல் சொல்லுகிறது, புலம்பல் அதிகாரத்துல வாலிபர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. விறகு சுமந்தா எப்படி இடறி விழ முடியும்? ಆ ಕಟ್ಟೆನ ಎತ್ಕೊ ಹೋದ್ರೆ ಎಲ್ಲೋ ಬೀಳ್ತಾರೆ, ಬೀಳೋದಿಲ್ವಲ್ಲ. விறகு அதற்கு மாத்திரம் அடையாளம் இல்ல. விறகு வந்து நம்ம வாழ்க்கையில நாம் பின்னாடி விட்டுட்டு வந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல நாம் வேண்டாம் இந்த பாவம் கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்த பாவங்களின் அடையாளமாக தான் அந்த ಆ விறகு. ಕಟ್ಟೆ ಅನ್ನೋದು ನಾವು ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ திரும்ப ಮಾಡಿದ அந்த பழைய பாவத்தை எடுத்துட்டு ಹಿಂದಿನ வந்து ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿದ திரும்ப அதை ಪಾಪ எடுத்துட்டு போகுது. ಬಂದಲ್ವಾ, ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஆராதனை, ಸಂಡೇ ಬಂದ್ರೆ ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ திங்கட்கிழமை போனா அப்படியே உலக வாழ்க்கை, ಸೋಮವಾರ ಹೋದ್ರೆ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை. ತಿರ್ಗಾ ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ ஆண்டவர் இந்த வேலையில் நமக்கு சொல்லுகிற ஒரே காரியம், ಈ ಸಮಯದಲ್ಲಿ பழைய வாழ்க்கைகள், ಹಳೆಯ உங்க ಕೆಲಸಗಳು, வாழ்க்கையில மறைக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் ನೀವು ಹಳೆಯದಾಗಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲ எல்லாம் ವಿಷಯಗಳು பலிபீடத்துக்கு முன்பாக ಆ ಬಲಿಪೀಠದ ಮುಂದೆ பலிபீடத்துல தகனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿಸಬೇಕಾಗಿರೋ இப்ப ಕಾರ್ಯಗಳು. பலிபீடத்துல பலி மிருகம் ಆ வைக்கப்பட்டிருக்கு. ಕಟ್ಟೆಗಳನ್ನ ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಇಡ್ತಾರೆ. இந்த பலி மிருகம் எப்படி வைக்கப்படுகிறது ಆ தெரியுங்களா? ಬಲಿಪೀಠದ ಕಟ್ಟೆಗಳು ಯಾವ ರೀತಿ ಇಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, தோல் உரிக்கப்பட்டதாக, தோல் ஸ்கின், தோல் ಆ உரிக்கப்பட்டதாக, ಸ್ಕಿನ್ ತೆಗೆದ ರೀತಿಯಲ್ಲಿ, துண்டு துண்டாய் வெட்டப்பட்டதாக ಅದನ್ನ ಭಾಗವಾಗಿ ಕಟ್ ಮಾಡಿದ ರೀತಿ இந்த பலிபீடத்தின் மேல ಆ வைக்கப்படுகிறது. ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಇಡ್ತಾರೆ. இந்த தோல் இதற்கு அடையாளமா இருக்கு ಆ தெரியுமா? ಮಾಂಸಗಳು ಯಾರಿಗೆ ಗುರುತಾಗಿದೆ ಅಂದ್ರೆ, இந்த தோல் மாம்சத்தின் பெருமையின் அடையாளம். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಒಂದು ಮೆಚ್ಚುಗೆ, ஊழியம் செய்ய விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, ஊழியம் செய்ய போகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವ ಮಕ್ಕಳು, நான் யார் தெரியுமா?
ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? எங்க ஃபேமிலி யார் தெரியுமா? ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಏನು ಗೊತ್ತಾ? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? ನಾನು ಏನು ಓದಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? என்னுடைய வேலை என்ன தெரியுமா? ನನ್ನ ಸ್ಟೇಟಸ್ ಏನು ಗೊತ್ತಾ? என் வருமானம் என்ன தெரியுமா? ನಾನು எல்லாம் பலிபீடத்துல தகனிக்கப்பட வேண்டியது. ಎಲ್ಲವನ್ನು ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ நாம் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ ಎಷ್ಟು ಮಟ್ಟ ಕೆಳಗೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்துவார். ಅಷ್ಟು ಮಟ್ಟ ದೇವರು ನಮ್ಮನ್ನ கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம மகிமைப்படுத்துவார். ಅಷ್ಟಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಮಹಿಮೆ நம்முடைய தோல் தகனிக்கப்படும், நம்முடைய தோல் சுட்டரிக்கப்படணும். ನಮ್ಮ ಮೇಲಿರುವ ಶರೀರಗಳು ಸುಡಲ್ಪಡಬೇಕು. இப்ப எலியா வானத்தை நோக்கி கூப்பிடுகிறார். ಆಕಾಶವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஆண்டவரே நீர்தான் ஆண்டவர்னு சொல்லி ஜனங்கள் அறியும்படி ದೇವರೇ ನೀರೇ ದೇವರನ್ನು நீ சொன்ன வார்த்தையின்படிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ನೀವು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವುಗಳನ್ನ ನಾನು ಮಾಡಿದೆ ಅಂತ ஜனங்கள் அறியும்படி ಜನಗಳು என்னை கேட்டல்லும் என்று சொல்லி ನನ್ನನ್ನು ಕೇಳಿ ಅಂತ ಹೇಳಿ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ಅವರ ಹತ್ರ ವಿನ್ನಪ ಮಾಡ್ತಾರೆ. பரலோகம் அந்த விண்ணப்பத்துக்கு செவி ಆ கொடுக்கிறது. ವಿನ್ನಪವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತದೆ. சரியாய் வானத்திலிருந்து ஒரு அக்கினி ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಾಲಿನ ಒಂದು ಅಕ್ಕಿನಿ அந்த பலிபீடத்திலிருந்த பலிமிருகத்தையும் ಆ ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಇದ್ದ ಆ ಮಾಂಸಗಳನ್ನು விறகுகளையும் ಆ ಕಟ್ಟೆಗಳನ್ನು கல்லுகளையும் ಕೆಳಗಡೆ ಮಡಗಿದ அந்த ಕಲ್ಲುಗಳನ್ನು வாய்க்காலின் தண்ணீர்களையும் ಅಲ್ಲಿ ಬಂದು ಓಡುತ್ತಿರುವ ಆ ವಾಯುವಿನ ನೀರು பட்சித்து போட்டது. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಆ ಬೆಂಕಿ அந்த ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சாங்க. ಆ ಜನಗಳೆಲ್ಲ ಹೊಂಟೋದ್ರು. கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க. ಎಲ್ಲ ಜನಗಳು கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க. ಕರ್ತರೇ ದೇವರನ್ನು ಎಲ್ಲ தேவன் ಮಾಡಿದ್ರು. இந்த மதியான நேரத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். ದೇವರನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ஜனங்களை கர்த்தரின் பக்கமாய் திருப்பி ಜನಗಳನ್ನು ಕರ್ತರ ಬಗ್ಗೆ ಕಡೆ ತಿರುಗಿಸಿ கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அறியத்தக்கதாக ಕರ್ತರೇ ದೇವರನ್ನು ஒரு ಅರಿತುಕೊಂಡು பெரிய அற்புதத்தை செய்ய ಒಂದು முடியும். ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಾಗಿ கர்த்தர் உங்களை இந்த மதியான நேரத்தில் ಈ ಸಮಯದಲ್ಲಿ தெரிந்து ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. நீங்க செபிக்கும் போது வானம் திறக்கப்படும். ನೀವು ಜಪ ಮಾಡಿದಾಗ எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ಎಲಿಯನಿಗೆ ಮಾಡಿದ ದೇವರು எலியாவோடு இருந்து நடத்தின கர்த்தர் நம்மோடும் இருப்பார். ಎಲಿಯನ ಜೊತೆ ಇದ್ದು ನಡೆಸಿದ ದೇವರು எலியாவின் மேல கர்த்தர் வச்சிருந்த அபிஷேகம் ಎಲಿಯನ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಅಭಿಷೇಕ இன்றைக்கு நம்ம மேலே ஆண்டவர் ஊற்ற ಈ போகிறார். ದಿವಸ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அந்த அக்கினி எப்படி அந்த ஜனங்களை எல்லாம் தேவன் பக்கமாய் திருப்பினதோ ಆ ಬೆಂಕಿ ಯಾವ ರೀತಿ ದೇವರ ಕಡೆ ಎಲ್ಲರನ್ನು ತಿರುಗಿಸಿತೋ உங்க மேல விழப்போகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಡಲ್ಪಡುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಗ್ನಿ அநேகரை தேவன் பக்கமாய் திருப்ப போகிறது. ತುಂಬಾ ಜನಗಳ ಎಲ್ಲ அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்க போறாங்க. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿದ್ದ ಜನಗಳು ಬೆಳಕನ್ನು ನೋಡಿದಾಗ நீங்க வேலை செய்யற இடத்துல, ನೀವು ಕೆಲಸ நீங்க ಮಾಡುವಾಗ படிக்கிற இடத்துல, ನೀವು ಓದುವ நீங்க ஸ்கூல் இருக்கிற இடத்துல, ನೀವು ಸ್ಕೂಲಲ್ಲಿ நீங்க பஸ் ஸ்டாப்ல உங்க பக்கத்துல நிக்கிறவங்க, ಬಸ್ಸಲ್ಲಿ ನಿಂತಿರೋರು பஸ்ல உங்களோட பிரயாணம் ಬಸ್ பண்ணுகிறவங்க, ಜೊತೆಲಿ ಬರೋರ ಹತ್ರ எல்லா இடத்துலயும் சொல்ல போகிறீங்க ಎಲ್ಲ ಜನಗಳ கர்த்தரே தேவன் என்று சொல்லி. ಕರ್ತನೇ ದೇವರು எலியாவின் நாட்கள் திரும்ப போகிறது. ಈ இந்த சபையை குறித்து நாங்கள் செபிக்கும் போது ಸಭೆಯ ಕುರಿತು ನಾವು ಜಪ ஆண்டவர் ಮಾಡಿದಾಗ எனக்கு கொடுத்த பாரம் என்ன தெரியுங்களா? ನಾವು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಭಾರ ಏನು ಗೊತ್ತಾ? இது எழுப்புவதை பற்ற வைக்கிற ஒரு சபையா இருக்க போகிறது. இந்த சபையின் கதவுகள் மூடப்படாதபடி இந்த சபையில் அநேகரை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளா எடுத்து பயன்படுத்த போகிறார். ತನ್ನ ಜನಗಳನ್ನು ತನ್ನುடைய ಸ್ಥಾನಕ್ಕೆ ತನ್ನ ಸೇವಕರಾಗಿ ಎತ್ತಿ ಅವರು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. சாதாரண ஊழியக்காரங்கள, ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಲ್ಲ. இயற்கையை மாற்றத்தக்கதாக ஊழியக்காரங்கள, ನಿಮ್ಮ ಈಗ ಸೂರ್ಯನ ನಿಲ್ಲಿಸುವ ರೀತಿ ನಿಮಗೆ அற்புத அடையாளங்களை செய்றவங்களை கர்த்தர் ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ರೀತಿ உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்ல வரல. ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಕ್ಕೆ இந்த ಹೇಳ್ತಿಲ್ಲ. நாட்கள்ல கர்த்தர் எங்களை சரியான வார்த்தைகளை கொண்டுதான் உங்களோட பேசிட்டு இருக்கிறார், நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು அநேகருக்குள்ள இந்த வார்த்தை போயிட்டு இருக்கிறது என்னால் உணர முடிகிறது. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಕೊಟ್ಟರು. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க இப்ப கேட்டிருக்கலாம், இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னா உங்களுக்கு தான். ಈ ವಾಕ್ಯ ನನಗೆ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಅದು. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். ಕರ್ತನಿಗೆ இந்த ಎಬ್ಬಿಸ್ತಾನೆ. தேசங்களின் அடையாளமாய் தேவன் உங்களை எழுப்புகிறார். ದೇಶದ ಈ ಪಟ್ಟಣದ ನಿಮ್ಮನ್ನ ಗುರುತಾಗಿ ಮಾಡ್ತಾ இப்ப ಇದ್ದಾರೆ. வானத்திலிருந்து அக்கினி வந்துருச்சு. ಇವಾಗ ಅಗ್ನಿ ಬಾರದೆ இப்ப அற்புதம் நடந்துருச்சு. ಅದ್ಭುತ ನಡೆದಾಗಿದೆ. ஆனா இன்னும் மழை வரல. ಆದ್ರೆ ಇನ್ನು ಮಳೆ ಬಂದಿಲ್ಲ. இப்ப எலியா திரும்ப போறாரு. ಎಲಿಯ ತಿರ್ಗಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்மேல் பர்வதத்துக்கு போய் ಕರ್ಮೇಲ್ ಪರ್ವತದ கர்த்தருடைய சமூகத்துல ಆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டவரே மழையை தாருன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ದೇವರೇ ಮಳೆ ಕೊಡಿ ಅಂತ 3 வருஷம் மழை வேண்டாம்னு ஜெபிச்சாரு. 3.5 ವರ್ಷ ಮಳೆ ಬೇಡ ಅಂತ ಪ್ರೇ இப்ப மழை பெய்யணும். ಈಗ ಮಳೆ ಬೇಕು. இப்ப மழை வந்தாதான் கர்த்தர் தேவன் என்று சொல்லி ஜனம் இன்னும் உறுதியா ಈಗ நம்புவாங்க. ಮಳೆ ಬಂದ್ರೆ ಕರ್ತನೇ ದೇವರು ಅಂತ ಜನಗಳು ನಂಬ್ತಾರೆ. இப்ப ஆகாபுக்கு சொல்றாரு, ಈಗ ಆಗಾಬನಿಗೆ ಹೇಳ್ತಾ நீங்க ಇದ್ದಾರೆ, ரதத்தை பூட்டிட்டு போங்க, உங்க ரதத்தை பூட்டிட்டு போங்க, ನಿಮ್ಮ ರಥಗಳನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ஒரு கையளவு மேகம், ಒಂದು ಕೈಯ ಗುರುತಲ್ಲಿರುವ ಮೇಘ, ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தம் ಒಂದು ದೊಡ್ಡ ಮಳೆಯ ಶಬ್ದ எனக்கு கேட்டதுன்னு சொல்லுகிற போது ಕೇಳ್ತಾ ಇದೆ ಅಂತ சரியான ஒரு கர்த்தருடைய பெருமழையின் மழை ಆ ದೊಡ್ಡ
இடத்துல பெய்யுது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಳೆ அந்த தேசம் முழுவதும் ಆ ದೇಶ ಪೂರ್ವ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பினது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ತುಂಬಿದೆ. ஒரு பெருமழையின் மழை ಒಂದು ದೊಡ್ಡ ಮಳೆಯ ಶಬ್ದ இந்த பகுதியில் பெய்ய போகிறது. ಸುತ್ತಲೂ இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிற காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ಯೇಸುವೇ ಕರ್ತನ ಅನ್ನುವ ಆ ಶಬ್ದ ಕೇಳುವ ಸ್ಥಾನಕ್ಕೆ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. இப்போ மகிமையாய் ஆண்டவரை ஊழித்து செய்த எலியா, ಈಗ ತುಂಬಾ ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದ ಎಲಿಯ, அற்புதங்களை செய்த எலியா, ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ ಎಲಿಯ, வானத்திலிருந்து அக்கினி இறங்கின எலியா, ಆಕಾಶದಿಂದ ಅಕ್ಕಿಯನ್ನು ಇಳಿಸಿದ ಎಲಿಯ, மரித்தவரை உயிரோடு எழுப்பின எலியா. ಸತ್ತುವುದನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ ಎಲಿಯ. இப்போ ஒரு வார்த்தையை நாங்கள் சூழ்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ಈಗ ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಸೋತು ಹೋದವನ ಕಂಡ ಕೂತಿದ್ದಾನೆ. வார்த்தைகள் உங்களுக்கு சோரம்போக்கு பண்ணதா? ಆ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನ ಯಾರಿಗೆಲ್ಲ பண்ணிட்டு இருந்தீங்க. ಇಷ್ಟು ವರ್ಷ ದೇವರಿಗೆ ಸೇವೆ சில ಮಾಡಿದ್ರೆ மனுஷங்க சொன்ன சில கடினமான வார்த்தைகள், ಮನುಷ್ಯರು ಹೇಳಿದ ಕೆಲವು ಮಾತುಗಳಿಂದ, சில மனுஷங்களால் பேசப்பட்ட சில நிந்தைகள், ಈ ಮನುಷ್ಯರು ಹೇಳಿದ ಕೆಲವು ಮಾತುಗಳಿಂದ, சிலரை பார்த்து நீங்க சோர்ந்து போன நிலைமைகள், ಕೆಲವರನ್ನು ನೋಡಿ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಸೋತು ಹೋಗಿ போதும் நான் பின்னாடி திரும்ப என் வாழ்க்கைக்கு பழைய வாழ்க்கைக்கு போன நிலைமைகள். ಹೋಗ್ತೀನಿ, ನಾನು ನನ್ನ ಕೆಲಸ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ಹೇಳ್ಕೊಂಡ್ರೆ இப்படி ஒரு நிலைமை தான் எலியாவுக்கு. ಆ ರೀತಿ ಇದ್ದ ಎಲಿಯನು ಆ இப்ப ರೀತಿ கர்த்தர் பார்க்கிறாரு. ಈಗ ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾರೆ. எலியாவை ಎಲಿಯ ஆண்டவர் எழுப்புகிறார். ಅವನ ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. எலியாவை எழும்பு எழும்பு, ಎಲಿಯಾವೇ ಎದುರು நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ನೀನು ಹೋಗ್ಬೇಕಾಗಿರೋ ದೂರ ತುಂಬಾ ಇದೆ. கர்த்தர் பார்த்து இந்த காலையில சொல்கிறார், ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು நீ ನಿಮ್ಮನ್ನು எழும்பு எழும்பு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ಎದ್ದು ಹೋಗು, ನೀನು ಹೋಗ್ಬೇಕಾಗಿರೋ ದೂರ ತುಂಬಾ ಇದೆ. எந்த காரியம் உங்களை தடை பண்ணுச்சு? ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ತಡೆಹಿಡಿಸಿತು. எந்த காரியம் உங்களுக்கு இந்த வேலையை உங்களை உடனடிக்க பண்ணுச்சு? ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ತಡೆ ಮಾಡಿತು? இதுவரை எலியாவோடு இருந்து ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து நடத்தின ஆண்டவர், ಇದುವರೆಗೆ ಎಲಿಯನಿಗೆ ಒಂದೊಂದು ಮಾತಾಗಿ ಕೊಟ್ಟು ನಡೆಸಿದ ಕರ್ತರು, இப்ப எலியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ಎಲಿಯಾಗೆ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ இப்ப ತಕ್ಷಣ ஆண்டவர் எலியாவோடு ಅವನ ಹತ್ರ மெல்லிய சத்தமாய் பேசுகிறார். ಅವನ ಹತ್ರ ಬಂದು எலியாவை எழும்பு, ತುಂಬಾ நீ ಸೈಲೆಂಟ್ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ಹೋಗಬೇಕಾಗಿರೋ ತುಂಬಾ ದೂರ. எலியாவை எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ಹೋಗಬೇಕಾಗಿರೋ ದೂರ ತುಂಬಾ ಇದೆ. கர்த்தர் இந்த சாயந்தர நேரத்தில் உங்களை எழுப்புகிறார். ಸಂಜೆ ವೇಳೆ ನಿಮ್ಮ எந்த சோர்வு, எந்த பலவீனமும், ಈ ಸಂಜೆ ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸ್ತಾ எந்த ஒரு காரியமும் ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಲಿ கர்த்தர் உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு தடையா இருக்கவே ದೇವರು இருக்காது. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಾಗ ತಡೆಯಾಗಿಲ್ಲ. கர்த்தருடைய கரம் குறுகி போனதே இல்லை. ದೇವರ ಕರ ಸುಮ್ಮನೆ ಕರ ಕಮ್ಮಿ ಆಗಿಲ್ಲ. எலியா வந்து ஆகாபுடைய ரதத்துக்கு முன்பாக ஓடும்போது ಎಲಿಯ ಅವನ ರಥಕ್ಕೆ ಮುಂದೆ ಓಡ್ಬೇಕಾರೆ கர்த்தருடைய கரம் எலியாவோடு இருந்து வசனம் சொல்லுகிறது. ದೇವರ ಕರ ಎಲಿಯನ ಜೊತೆ இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிற ಆ பிரதர் சிஸ்டர். ದೇವರ ಕರ ನಿಮ್ಮ ಜೊತೆ நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிருக்கலாம், ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இருக்கலாம், ಆ ದೇವರ ಜೊತೆ ஆனா உங்களை பிடிச்ச கர்த்தருடைய கரம் உங்களை கைவிடவே இல்லை. ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದ ದೇವರ ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்திட்டு வராரு. ಮೋಸೆ ಎಗಿಪ್ತಿನಿಂದ ಜನಗಳನ್ನು ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳನ್ನು ನಡೆಸಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ ஜனங்களை கையை பிடிச்சிட்டாரு. ಈಗ ಜನಗಳನ್ನ ಕೈ இப்ப அரிசித்தனத்திலிருந்து வழி நடத்திட்டே வராரு. ಈಗ ಜನಗಳ ಕೈಯ ಮೋಸೆ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಈಗ ನಡೆಸ್ಕ ಬರ್ತಾ இப்ப ಇದ್ದಾರೆ. நடுவுல செங்கடல் வருது, ಈಗ ನಡುವಲ್ಲಿ ಸಂಗಡ நடுவுல மாறா போன்ற கசப்பு வருது. ಅದರಲ್ಲಿ ಮಾರ ಅನ್ನೋರಿಗೆ ಕಸಪ இப்ப அதெல்லாம் ஆண்டவர் உதவி செய்யறாரு. ಆ ಜಾಗದಲ್ಲ ದೇವರು இப்ப ಸಹಾಯ மோசே ಮಾಡ್ತಾರೆ. ஜனங்களை கை பிடிச்சிட்டு வந்துட்டே ಮೋಸೆ இருக்காரு. ದೇವರ ಜನಗಳ ಕರ ಹಿಡ್ಕೊಂಡು ನಡ್ಕ இப்ப ಬರ್ತಾರೆ. திடீர்னு மோசேயினுடைய காலம் முடியுது. ಓ ಈಗ ಮೋಸೆನ ಕಾಲ ಮುಗಿದೋಯ್ತು. இப்ப அடுத்தது யோசுவா உள்ள வராரு. ಈಗ ಯೋಸುವ ಒಳಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. மறுபடியும் யோசுவா கையை பிடிச்சிட்டு போறாங்க ஜனங்கள். ಯೋಸುವ ಕೈಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ನಡ್ಕ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಜನಗಳು. கானான் வரைக்கும் கொண்டு வர ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ಅವನ ತನಕ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕರ್ತರು. இப்ப மோசே எகிப்துல ஜனங்க கையை பிடிக்கும் போது ಈಗ ಮೋಸೆ ಈಜಿಪ್ತಲ್ಲಿ ದೇವರ ಜನಗಳ ಕರಗಳನ್ನು ಹಿಡಿಬೇಕಾರೆ அவருடைய கரத்தோடு இன்னொரு கரம் பிடிக்கப்பட்டிருந்தது. ಮೋಸೆಯ ಕರ ಇನ್ನೊಂದು ಕರ அது கர்த்தருடைய கரம். ಅದು ದೇವರ ಕರ. இப்ப மோசேயின் காலம் முடியுது, ಈಗ ಮೋಸೆಯ ಕಾಲ ಮುಗಿದೋಯ್ತು. யோசுவா உள்ள வராரு. ಯೋಸುವ ಒಳಗೆ ಬರ್ತಾನೆ. ஆனா மோசேயின் கரத்தோடு இருந்த கர்த்தருடைய கரம் தொடர்ந்து அந்த ஜனங்களை வழிநடத்திட்டே ಈಗ இருக்காங்க. ಮೋಸೆಯ ಜೊತೆಯಿಂದ ಕರ ಯೋಸುವವನ್ನು ಹಿಡಿದು அதுதான் வசனம் சொல்லுகிறது, நான் மோசேயோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். எந்த சூழ்நிலை நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், எவ்வளவு உலகமே உனக்கு எதிராக இருக்கலாம். எலியா சொல்ற, நான் மட்டும்தான் ஆண்டவரை தப்பிச்சேன், எல்லாரும் எட்டி போட்டாங்க. ಮಾತ್ರ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಎಲ್ಲರೂ ಸಾಯಿಸ್ಬಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ஒரு நாள் ஆண்டவர் எலியாவை தனியா விடல. ಒಂದು ದಿವಸ ಎಲಿಯನ ದೇವರು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ஆண்டவர் அதுக்கு பின்பாக 3 பேர் அபிஷேகம் பண்ணும்படி எலியாவை ஆண்டவர் எழுப்புகிறார். ಆದ್ಮೇಲೆ 3 ಜನಗಳನ್ನು ಅವನ
ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಾಗೆ சமாரியாவின் மேல் ஒரு ராஜாவை, சமாரியாவின் மேல் ஒரு ராஜாவை, ಸಮಾರ್ಯ ಅನ್ನುವ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಒಂದು ರಾಜನನ್ನು, ಯೆಹೂ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಮೇಲೆ ರಾಜಾவை, ಯೆಹೂ ಎನ್ನುವ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ರಾಜವಾಗಿ, எலியாவை, எலிசாவை, எலியாவுடைய ஸ்தானத்துல ಎಲಿಯನ ಸ್ಥಾನಕ್ಕೆ அபிஷேகம் பண்ணும்படி ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. அவன் ஊழியத்தை ஆண்டவர் தொடருகிறார். ಅವನ ಸೇವೆಯನ್ನು கர்த்தருடைய கரம் ಕರ್ತನ ಕರ எலியாவோடு இருந்தபடினால ಎಲಿಯ ಜೊತೆ அவன் சோர்ந்து போயிருந்த போதும் கூட கர்த்தர் அவனை விடவே இல்லை, கர்த்தர் அவனை விடவே இல்லை, கர்த்தர் அவனை விடவே இல்லை. அவனுடைய கரத்தை பிடித்த கர்த்தர் அவன் ஊழியத்தின் எல்லை வரைக்கும் அவனை கொண்டு போக உண்மையுள்ளவராக இருந்தார். மாத்திரல்ல, எலியா சொல்ற ஆண்டவரே எசபேல் எல்லாரையும் கொன்னுட்டான், நான் மாத்திரம் தான் தப்பிச்சேன் அப்படின்னாரு. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಎಸಬೇಲು ಎಲ್ಲರನ್ನು ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟ, ನಾನು ಒಬ್ಬ ಮಾತ್ರ ಉಳಿದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இல்ல 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ, பாகால்களுக்கு மண்டியிடாத பாகாಲ್ಗೆ 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். பாகாಲ್ಗೆ ತಲೆ 7000 பாகாலுக்கு முன்னால முழங்கால் படியிடாத பாகாಲ್ಗೆ ಮುಂದೆ ತಲೆ ತಗ್ಗಿಸಲು 7,000 ಜನರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. 7,000 ಜನರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒரு நாள் நீங்க தனிச்சு விடப்பட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ಒಂದು ದಿವಸ ನೀವು separate ಆಗಿ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ think ಮಾಡಬೇಡಿ. ஊழியத்துல ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ உங்களுக்கு கரம் கொடுக்கும்படி ನಿಮಗೆ ಕರ ಕೊಡುವಾಗ, இணையும்படி ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರುವಾಗ, அநேக ஜனங்களை ஆண்டவர் உங்களோடு இணைக்க போகிறார். அநேக ஜனங்கள் உங்களோடு இணைய போறாங்க. கர்த்தருடைய ஊழியம் உங்களோடு மகிமையை நிறைவேற போகிறது. ಈ ಸೇವೆ ದೇವರ ಜೊತೆ ಇನ್ನೂ கர்த்தர் உங்க ஊழியத்துல செய்கிற காரியம் பயங்கரமா ಈ இருக்கும். ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ನೀವು ஒன்றுதான். ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಒಂದೇ ಒಂದು. எல்லா நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ಎಲ್ಲ செபிக்கணும். ದಿವಸವೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆராதனையில கூடி வருகிற ஜனங்களாக ಆದರೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವುದು ஏன் சபை கூடி வந்து தெரியுமா? ಏನ್ ಸಭೆಗೆ ಬರ್ಬೇಕು ಅಂತ ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ಒಬ್ಬ ದೇವ ಸೇವಕರು ಹೇಳಿದ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇದೆ. அவர் சபைக்கு 3 வாரமாய் வராத ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு விசிட் பண்றதுக்காக போறார். 3 ತಿಂಗಳು ಬರದೇ ಇರುವ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಮನೆಗೆ ಒಬ್ಬ ಸೇವಕರು ಹೋದರು. அவர் பாஸ்டர் அவரு அந்த சபைக்கு வராதவங்களை பார்த்து போறாரு. ಆ ಸೇವಕರು ವಿಶ್ವಾಸಿಯ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது ஒரு மலை கிராமமா இருந்தது. ಅದು ಒಂದು ಮಲೆಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಪಟ್ಟಣ, ಒಂದು ಗ್ರಾಮ. இப்ப அந்த பாஸ்டர் உள்ள போறாரு. ಈಗ ಆ ಪಾಸ್ಟರ್ ಮನೆಯೊಳಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அந்த சகோதரர் பாஸ்டர் ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறார். ಆ ಪಾಸ್ಟರ್ನ ಅವ್ರು ರಿಸೀವ್ ಮಾಡಿ ಕೂರಿಸ್ತಾರೆ. அது ஒரு குளிர் காலமா இருந்தபடினால ಚಳಿಗಾಲವಾಗಿರೋದ್ರಿಂದ இந்த சகோதரர் நெருப்புகளை மூட்டி அப்படியே குளிர் காமிச்சிட்டு இருந்தார். ಅವರು ಬೆಂಕಿನ ಹತ್ತಿಸಿ ಆ ಬೆಂಕಿ ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಂಡು ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ನಾವು ಕೂತಿರ್ತೀವಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. இந்த பாஸ்டர் இந்த கட்டல உட்கார்ந்துட்டு அந்த நெருப்பவே பார்த்துட்டு இருந்தார். ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲೋಗಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕಟ್ಟಡ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡು ಅವರ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿರುವ ಆ ಬೆಂಕಿಯ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಡ್ತಾ ಇದ್ರು. அந்த விறகு நேராகவும் இப்படி சைடாகவும் இப்படி ಅವರ ಆ ಬೆಂಕಿ ಯಾವ ರೀತಿ ಹಚ್ಚಿತ್ತು ಅಂದ್ರೆ 3 ಕಡೆ ಕಟ್ಟೆಗಳನ್ನ ಇಟ್ಟಿದ್ರು. நடுவுல 2 கட்டை நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. ಆ ಕಟ್ಟೆ 2 ಕಟ್ಟೆ ಚೆನ್ನಾಗಿ ಉರಿತಾ ಇತ್ತು. இந்த பாஸ்டர் நேரா போனாரு. ಈ ಪಾಸ್ಟರ್ ಹೋದ್ರು அந்த 2 கட்டை எடுத்து தனியா வச்சு மறுபடியும் வந்து உட்கார்ந்தாரு. ಆ ಪಾಸ್ಟರ್ ಬೆಂಕಿ ಹತ್ರ ಹೋಗಿ 2 ಕಟ್ಟೆ ಎತ್ತು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ರು. அப்படியே இந்த நெருப்பையே மறுபடியும் பார்த்துட்டு ಈಗ இருந்தாரு. ಆ ಬೆಂಕಿನೇ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ರು. கொஞ்ச நேரம் ஆச்சு. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆಯ್ತು. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆಯ್ತು. அந்த நெருப்பு அப்படியே அணைஞ்சது. ಆ ಬೆಂಕಿ ಹಂಗೆ ಆರೋಯ್ತು. அந்த பாஸ்டர் எந்திரிச்சாரு. ಆ ಪಾಸ್ಟರ್ ಇದ್ರು. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ನಾನು ಹೋಗಿ சொன்னாரு. ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்ப அந்த சகோதரர் சொன்னாரு, ಆಗ ಅಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿ ಹೇಳಿದ್ರು, அந்த சபைக்கு வராத அந்த பிரதர் சொன்னாரா, ಸಭೆಗೆ ಬರದೆ 3 ತಿಂಗಳು ಬರದೆ ಆ ವಿಶ್ವಾಸಿ ಹೇಳಿದ್ರು, பிரதர் பாஸ்டர் நீங்க எனக்கு சொன்ன இந்த அக்னி அபிஷேகம் அக்னி உபதேசம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಹೇಳಿದ ಈ ಅಗ್ನಿಯ ಆ ಸುವಿಶೇಷ ನನಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು. நான் அடுத்த வாரத்துல சபைக்கு வந்துருவேன். ನಾನು ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಸಭೆಗೆ ಬರ್ತೀನಿ. சபை இதைத்தான் செய்கிறது. சபை என்ன செய்ய தெரியுங்களா? ಸಭೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? நீங்க சபைக்குள்ள வந்து ஜெபிக்கிற போது ಸಭೆ ಬಂದ ಜೊತೆ ஒருத்தர் மேல இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தர் மேல, ಒಬ್ಬರ ಮೇಲಿನ ಅಭಿಷೇಕ, இவங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மேல ಇವ್ರ ಮೇಲಿನ ಅಭಿಷೇಕ நேராக 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 கர்த்தருடைய வல்லமை ನೇರ ಹೋಯ್ತಾ 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 அக்னி பிழம்பாய் ಆ ಬೆಂಕಿ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ அக்னி வல்லமை உள்ளதாய் ಆ ಬೆಂಕಿ ಅಷ್ಟು அந்த பலமுள்ளவங்களா நீங்க மாறுவீங்க. ಆ ಬಲದಿಂದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சவங்களா மாறுவீங்க. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ அதோட எழுப்பி நீங்க ஊழியம் செய்யும் போது உங்க ஊழியம் பலமுள்ளதாய் மாறும். ಆ ಸೇವೆ நீங்க நடக்கும்போது மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவாங்க. ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಸತ್ತೋದ್ರೆ உங்க நிழல் பட்டு மரித்தவர்கள் எழுப்புவாங்க. ನಿಮ್ಮ ನೆರಳು நீங்க யாரை பார்த்து கர்த்தருடைய வசனத்தை பேசுறீங்களோ ನಿಮ್ಮ ನೆರಳು ಕೊಟ್ಟು ತುಂಬಾ ಜನ ಎದುರ್ತಾರೆ. அந்த வசனம் அவங்களுக்கு வந்து உயிர்ப்பிக்கும். ನೀವು ಯಾರು ನೋಡಿ ಮಾತಾಡ್ತೀರೋ அந்த ಆ வசனம் ஜீவன் உள்ளது. ಜೀವಗಳು அந்த வசனம் பலன் உள்ளது. ಅದು ಬಲಗೊಂಡಿದ್ದು அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் இந்த வேலையில ಆ விரும்புகிறார். ರೀತಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋಕ್ಕಾಗಿ இப்ப எலியாவின் ஊழியம் முடிய போகிறது. ಎಲಿಯ
என் செய்தி முடிய போகிறது. எல்லாரும் எழுந்திருப்போம். ಎಲ್ಲ ಎದುರಿರ್ತಾರಣ. இப்ப எலியாவுடைய ஊழியம் முடிய போகிறது. ಎಲಿಯನ ಸೇವೆ ಮುಗಿಯುತ್ತಾ ಇದೆ. இப்ப எலியாவோட யார் இருக்கிறா? ಈಗ ಎಲಿಯನ ಜೊತೆ ಯಾರು ಇದ್ದಾರೆ? எலிசா. ಎಲಿಸಾ. இப்ப எலியாவுடைய ஊழியம் ಈಗ ಎಲಿಯನ கடைசி இடத்துக்கு வந்துருச்சு. ಎಲಿಯನ ಸೇವೆ ಕೊನೆ. எலிசா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ಎಲಿಸಾ ಆ ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಳ್ಳೋಕೆ இப்ப ಹೋಗ್ತಾ அவர் கூடவே இருக்கிற எலியா, ಈಗ ಜೊತೆ ಇರುವ ಎಲಿಯಾ தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே பதறாரு. ಓ ಈಗ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தேன்னு சொல்லி பதறுகிறார். ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ರಥಗಳು ಕುದುರೆಯ ವೀರர்களாಗಿ ಇದ್ದರನ್ನ ನೋಡಿ அந்த வேளையில ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ அந்த எலியாவின் மேல் இருந்த சால்வை ಆ ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದ அந்த ಸಾಲ್ವೆ எலிசாவின் மேல்